திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா, நம்ம வாழ்க்கையில நலமே கிடைக்க மாட்டேங்குதுங்க ஐயா. எங்க போனாலும் பிரச்சனை. நலம், உடல்லையும் நமக்கு நலம் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு பிரச்சனை. இல்லத்திலையும் நலம் இல்லை, தொழிலையும் நலம் இல்லை. உப்பு விற்க போனா மழை பெய்யுது, பொறி விற்க போனா காத்தடிக்குது. ஈரோட்டுக்கு பஸ் நின்னா கோவை வருது, கோவைக்கு நின்னா சேலத்துக்கு வருது. ஒரு அர்ஜென்டா ஒரு கையெழுத்து போடணும் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகிடுது. ஏதோ ஒரு பிரச்சனைங்க. நலமே இல்லை வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நலம் வேணுமா? அப்ப இதை செய்யுங்க. எதுனா, எம்பெருமான் பரமாச்சாரியார்களாகிய நால்வர் பெருமக்களுடைய திருநாமத்தை வாயால சொல்லுங்க. அவங்க மந்திரத்தை ஓதுங்க. திருநாமமே மந்திரங்க. எப்படி 5 எழுத்து மந்திரம் சிவாய நம, ஓம் நமச்சிவாய எப்படின்னு சொல்றோமோ அதுக்கு சமமான மந்திரம் பரமாச்சாரியார்களுடைய திருநாமம். எம்பெருமான் திருஞான சம்பந்தர், எம்பெருமான் திருநாவுக்கரசர், எம்பெருமான் நம்பியாரூரர், எம்பெருமான் மாணிக்க வாசகர், எம்பெருமான் தெய்வ சேக்கிழார். இந்த 5 எழுத்து மந்திரமும் ஐவருடைய திருநாமங்க. இந்த திருநாமமே 5 எழுத்து மந்திரம். சிவபெருமானுடைய 5 எழுத்துக்கு மந்திரத்துக்கு சமமானது. நலம் கிட்டும். நாம சொல்லக்கூடிய நலம் பெரிய புராணத்துல அதுக்கு எடுத்துக்காட்டு எம்பெருமான் பெருமலை குறும்ப நாயனார்னு ஒரு நாயனார். அவர் பாருங்க, நம்பி ஆரூரை எப்படி கும்பிட்டாரு, அவர் நாமத்தை எப்படி நவின்றாரு அப்படிங்கிறத பெரிய புராணம் சொல்லுது. நாளும் நம்பி ஆரூர நாமம் நவின்ற நலத்தாலே ஆளும்படியால் அனிமா சித்தியான அணைந்ததற்பின் மூலும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்தை 5 எழுத்தும் கேளும் பொருளும் உணர்வும் பரிசு வைக்க கிளம்பினார்ட்டார். அதாவது நாளும் நம்பி ஆரூர நாமம் நவின்ற நலத்தாலே நலம் கிடைச்சிருச்சு. இன்னொரு இடம் கணநாதர் புராணத்துல ஆனத்துண்டில் அமர்ந்த பேரன்பரும் அகலிடத்தினில் என்றும் ஞானம் உண்டவர் புண்டரிக கலல் அர்ச்சனை நலம் பெற்று அவருடைய திருநாமத்தை அர்ச்சனை பண்ணாராமா. திருஞான சம்பந்தர் போற்றி, நம்பியாரூர் போற்றி அப்படின்னு அவரு பண்ணார். பெருமலை குறுமனாயினார் இவரு திருஞான சம்பந்தரை அர்ச்சனை பண்ணார். திருநாமத்தை சொல்லுங்க, அவ்வளவுதான், நலம் கிட்டும். இங்கு சொல்லப்பட்ட நலம் திருவடி பேருங்க. சிவபெருமானுடைய திருவடி சார்பு நலம். அந்த நலமே கிடைக்கிறப்ப சாதாரண உலகில் நலம் கிடைக்காத நமக்கு சிம்பிளான உலகில் இன்பம் அத்தனை நலமும் கிடைக்கும். நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். நம்ம நினைக்கிறது நல்லது எல்லாமே நடக்குங்க. அப்ப நலம் கிடைக்கணும்னா பரமாச்சாரியாருடைய திருநாமத்தை வாயால சொல்லுங்க. அதே ஒரு மந்திரம் தான், 5 எழுத்துக்கு சமமான மந்திரம் அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுது. அப்படிப்பட்ட பரமாச்சாரியார திருநாமத்தை சொல்லி 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 நாம நலம் பெறுவோம். சந்தேகமா இருந்தா நீங்க 1 மாசம் சொல்லி பாருங்க. நலம் கிட்டுச்சுன்னா நீங்க என்னுடைய இந்த கமெண்ட் பண்ணலாம்.